பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி மிக குறிப்பாக சிறுமியர்களின் பாதுகாப்பு நம்முடைய தமிழ்நாட்டிலே உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு சிறுமி ஒருத்தன் தப்பான எண்ணத்தில் தொடரானா, அவன் சீரழிக்கிறானா, பச்சிலம் குழந்தையை கொல்ல ஒருத்தனுக்கு மனசு வருதா, அவன் இந்த நாட்டில் உயிர் வாழ வேண்டிய, இந்த பூமியில உயிர் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அரசு அவனுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிறுவர் சிறுமியர்களுக்கு மத்தியில் இத்தகைய விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் விதத்திலையும் எதிர்வருகிற ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தமிழகம் எங்கும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். கட்சி மாறுபாடு இல்லாமல் எவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தாலும் பெண்களுக்குரிய பாதுகாப்பு மாத்திரம் கேள்விக்குறியா இருக்கு. அண்மையில் நடைபெற்ற வேதனைக்குரிய நிகழ்வு கோவையில சூலூர் என்கிற பகுதியில் ஒரு 10 வயது சிறுமி, 10 வயசுங்க, 11 வயசு சின்ன பிள்ளை, வீட்டில் ஆள் காணும், அந்த பிள்ளையை காணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு பெற்றோர்கள் பரிதவிக்கிறாங்க. ஒரு நாள் ஆயிருச்சு, குழந்தை இல்லை, குழந்தை 10 வயசு 11 வயசு சின்ன பெண்ணு வரலன்னா பெற்றோருடைய மனது எவ்வளவு பாடுபடும். பிறகு செய்தி வருகிறது, அருகாமையில் உள்ள ஒரு கிணற்று புதர், அதற்கு அருகாமையில் ஒரு சடலம் கிடக்கிறது. பார்த்தா அந்த சின்ன பிள்ளை, காணாம போன அந்த பிள்ளை பெணமாக சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார். மருத்துவ உடற்கூறாய்வு செய்தால் அந்த 10-11 வயது சிறுமியை பல பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க, அடித்தே கொலை செய்திருக்கிறார். எவ்வளவு வேதனைக்குரிய செய்தி. பெற்றோர்கள் அந்த குழந்தையின் முகத்தை பார்ப்பதற்கே கலங்குகிறார்கள். ஏன்? முகத்தை எல்லாம் கல்லை கொண்டு, கூரான ஆயுதத்தை கொண்டு அடித்து நொறுக்கி முகத்தை சேதப்படுத்தி இருக்கிறாங்க. என் புள்ள முகத்தை என்னால் பார்க்க முடியலன்னு பெற்றோர்கள்